திரும்பு அப்படின்றாங்க. அப்பதான் உண்மை புரியும். வெளியே பார்த்தோன்னா உண்மை புரியாது. எல்லாமே ஏமாத்து வேலை. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னாவே ஏமாத்து வேலை தான். எதுவுமே உண்மை இல்லை. குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்ல காதல்ன்ற கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்ல மான மரியாதைன்ற கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்ல கலாச்சாரம்ன்ற கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க. ஞானத்துல நிர்மலம் நிர்குணம். யூனிவர்சலோட லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்றான். இவன் தான் பிளேயர். அதை பிளே பண்ணுவானா? எமோஷன்ல மாட்டிட்டு ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள இப்படி சிக்கிக்கிட்டு அவனும் வெளியே வர முடியாம மற்றவனையும் வெளியே வர விடாம உனக்குள் இருக்கக்கூடிய ஜோதியை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன் கண் முன்னே இருக்கும் மொத்தமும் பொய் என்று நீ உணர வேண்டும். இல்லை என்றால் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் வந்து செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத வந்து சென்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சம்பாதிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, கல்யாணம் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க, புள்ள பெத்துக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? கற்றுக்கொள்வது உலகியலுக்காக, கற்றுக்கொண்டதை மறப்பது இந்த உலகியல் அடிப்படையாக நின்று விளங்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கே சென்று சேருவதற்காக. கத்துக்கிறத கத்துக்கிட்டீங்க, மறக்கிறத எப்ப கத்துக்க போறீங்க? சேலஞ்ச் பண்ணுங்க. நான் உன்னை கத்துக்கிட்டேன், என்னால் அடுத்த 1 மணி நேரத்தில் மறக்க முடியுமா? கோவத்தில் 2 வார்த்தை திட்டாவே உங்களால் மறக்க முடியறது இல்லை. அந்த 2 வார்த்தை குத்தி 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 விஷமாகி கடைசியில் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருங்க. எஸ்ஆர்னோ? இறைவன் நம்ம கிட்ட கொடுக்காத விஷயங்களே இல்லை, எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னன்னா இம்பார்ட்டன்ஸ், இதை ஏன் பண்ணணும் அவ்வளவுதான். நீங்க இதை மூச்சை சுவாசிக்கும் போது நான் ஏன் சுவாசிக்கணும்னு கேட்பீங்களா? 3 வேளை சாப்பாடு சாப்பிடும் போது நான் ஏன் சாப்பிடணும் கேட்பீங்களா? வீட்டுக்கு அனுப்பாம லாக் பண்ணா என்னை ஏன் இங்க அடைச்சு வச்சிருக்க கேட்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் கேட்குறீங்க. நான் ஏன் பிறந்திருக்கேன் கேட்கவே மாட்டீங்க. ஐயோ நான் ஏன் தான் பிறந்தேன், அந்த ஏன் தான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், அந்த ஏன் பிறந்தேன். அந்த ஏன் பிறந்தேன்லையும் டொனாலிட்டி மாறும்போது, சுச்சுவேஷன் மாறும்போது உணர்வு நிலை மாறும், எமோஷன் மாறும். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க சிப்ல இருக்கிறத மட்டும்தான் சந்திக்கிறீங்க, உங்க சிப்ல இருக்கிறத மட்டும்தான் பார்க்குறீங்க, உங்க சிப்ல இருக்கிறத மட்டும்தான் பேசுறீங்க, உங்க சிப்ல இருக்கிறத மட்டும்தான் ஆக்சஸ் பண்றீங்க. அதை நான் எப்படிப்பா நம்புறது? சரி நம்ப வச்சிடலாமா? இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப், இன்னைக்கு காஸ்மிக் கனெக்ஷன்லாம் நான் சொல்லணும். நியூராலிங்க் அப்படின்றதோட ஓனர் யாரு? யார் சொன்னது? எலான் மஸ்க்னு. கிளாப் பண்ணுங்க. அவருக்கு எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கார் பாருங்க. நியூராலிங்கினுடைய ஃபவுண்டர் எலான் மஸ்க். நியூராலிங்க் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த சிப்பை வந்து உங்கள் பிரெயினில் பொருத்திட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மனிதனுக்கு பொருத்தி இப்போ உயிரோடு இருக்கான். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் மியூசிக்னு ஒரு ஆப் வச்சுருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் மியூசிக் இந்த ஸ்பாட்டிஃபைலாம் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான பாட்டு கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, மூடு இருக்கோ அந்த மாதிரியான பாட்டே ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் அது நீங்கள் அப்படியே மெய்சிலிருத்து போயிடுவீங்க. அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறல, நான் யூடியூப் மியூசிக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அப்பப்போ காதல் பாடல்கள், சாமி பாடல்கள் எல்லாமே கேட்பேன். அப்போது நான் இதை எப்போ கண்டுபிடிச்சா அதை கவனிக்கும் போது தான் தெரியும் நம்ம என்ன மூடில் இருக்கணும். அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போகிறது. இப்போ அயன்மேன் பார்த்தீங்களா? அயன்மேன் வந்து உள்ளுக்குள்ளே அவர் என்ன கேட்குறாரோ, என் பொண்டாட்டி கால் பண்ணுன்னா பண்ணிடும். அப்புறம் நினச்சா பண்ணும். அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணுன்னா போகணும். அப்புறம் கேட்காமே எல்லாத்தையும் போகணும். அந்தளவுக்கு கண்ட்ரோல். நியூராலிங்க் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பிரெயினில் பொறுத்தினோடனே உங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி உங்களோட டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துரும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி காட்டாது. அப்புறம் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே
நீங்கள் டிவி மாற்றணும், நீங்கள் ரிமோட் எடுத்துலாம் மாற்றணும். உங்களை சோம்பேறி ஆகிறதுக்கு உண்டான வேலை தான். இப்படி உட்காந்து டிவி மாறணும்னா மாறிடும். டிவியே மாறாது, டிவியில் இருக்கிற சேனல் மாறும். அப்புறம் வேறு இன்னொரு சேனல் மாற்றினா அப்புறம் இன்னொரு சேனல் மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சுவிட்ச் போடணும், சுவிட்ச் போடும். இந்த பக்கம் பாத்ரூமில் டேப் ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணும். இப்போ அதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த சிப்புனால எப்படி உங்களோட பிரெயினை மாற்றி அமைக்க முடியுதுன்னு கேட்குறேன். உங்களுடைய மெமரியை மாற்ற முடியுது, பழைய மெமரியை அழிக்க முடியுது, புது மெமரியை ஏற்ற முடியுது. விச் மீன்ஸ் உங்கள் மண்டையை கொண்டு போய் அப்படியே மண்டையை மட்டும் இல்லை ஆளோடு கூட்டு கொண்டே அவன்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு லேபுக்குள்ளே கூப்பிட்டு போவான், செட் பண்ணிடுவான். உங்கள் புருஷன்னு ஒருத்தரை கொடுத்தீங்கன்னா அதே முகம் அதே உடல் வெளியே ஒரு உயிரோடு தான் இருப்பார். ஆனால் உங்களை மறந்துடுவார். அவர் புருஷன்னு தெரியாது. அடிக்கலாம் மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எந்த மெமரியை வேணாலும் டெலீட் பண்ணிட்டு புது மெமரியை ஆட் பண்ணலாம். விச் மீன்ஸ் நம்மளுடைய பதிவுகள் நம்மளுடைய பிரெயினில் சேவ் ஆகி நியூரான்ஸில் ஒரு அதிர்வலைகளில் சேவ் ஆகிருக்கு. அதை ரிசீவ் பண்ணி காப்பி பண்ணி ஒரு டேட்டாவில் வச்சுக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க, அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் இருக்கக்கூடிய பதிவுகளை அழிச்சிட்டு புது பதிவுகளை போட்டிங்கன்னா எழுத்து வீட்டுக்காரரோட நினைவுகள் இப்போ மொத்தமாக அவருக்குள்ளே போயிடும். இது எப்படின்னா கிட்டத்தட்ட பேய் பிடிக்கிற மாதிரி, பட் டெக்னாலஜிக்கலாக பேய் பிடிக்குது. புரியுதா உங்களுக்கு? நல்லா பேசிகிட்டு இருப்பான், பேய் பிடிச்சோடனே ஆளோட ஆட்டிடியூடு, ஆக்டிவிட்டி, சிம்டம்ஸ் எல்லாமே மாறும். நோட் பண்ணியிருக்கீங்களா? வாய்ஸு, டொனாலிட்டி எல்லாமே சேஞ்சாங்க. பேயெல்லாம் இருக்குது இல்லைன்னு நீங்கள் தான் நினச்சிக்க போகிறீங்க. நானே ஒரு 4 பேய் ஓட்டியிருக்கேன். அது பூரா மலேசியாவில் தான் ஓட்டினேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு பேய் கூட தீட்சை கொடுக்கும்போது அதுவே போயிடுச்சு. இது உங்க நம்பிக்கைக்காக சொல்ல வரேன். அப்போ என்னன்னா, இப்போ இந்த வேலையை ஒரு சிப்பு செய்து இத்தனை வருஷம் நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ கிறுக்கு பையன், நீங்க என்னை முட்டா பையன், நீங்க எனக்குலாம் அறிவு இல்லைன்னு நீங்க எங்க போய் முட்டிக்கிறேன்னு தெரியல. இப்போ என்னன்னா, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இன்னொரு சிப்பு இறைவன் ஆல்ரெடி போட்டு அனுப்பிட்டாரு. அந்த சிப்புல இருந்து உங்க கண்ணு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அங்க உண்மையான பொருள் இல்ல. இல்ல பெரிய பியூட்டி என்னன்னா, ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகிற விஷுவலுக்கும் நீங்க பார்க்குற விஷுவலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் அதை தொட்டா ஃபீல் பண்ண முடியாது, தொட்டா ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஏன் தொட்டா ஃபீல் பண்ண முடியுதுன்னா, இது உண்மையா தெரியணுன்றதுக்காக இந்த மாயை, இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறார். இப்படியே போறேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு எண்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இது பூரா விஷுவல். இதனால தான் வெளியே பார்க்காத பொய் உள்ளே திரும்பு அப்படின்றாங்க. அப்போதான் உண்மை புரியும். வெளியே பார்த்தோன்னா உண்மை புரியாது. எல்லாமே ஏமாத்து வேலை. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னாவே ஏமாத்து வேலை தான். எதுவுமே உண்மை இல்லை. உங்களை இந்த மார்க் சிஸ்டம், நம்பர் சிஸ்டத்துக்குள்ளேயே ஓட வச்சுட்டு இருப்பானுங்க. பணம் சம்பாதி, பணம், இதே கேமுக்குள்ளே தான் உங்களுக்கு நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருப்பீங்க. ஒன்று ஜாதின்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க, இல்லாட்டினா மதம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க, இல்லைன்னா குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க, இல்லை காதல்ன்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க, இல்லை மான மரியாதைன்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க, இல்லை கலாச்சாரம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே இருப்பீங்க. ஞானத்தில் நிர்மலம் நிர்குணம். அங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது அங்கே. அப்புறம் அங்கே என்ன ஜாதி, மதம், கோட்பாடு, சமயம், வழிபாடு. அப்போ இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் நீ கடந்து வரக்கூடிய வழிமுறை. இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டு. நீ படிக்கட்டை கடந்து வந்துட்டா படிக்கட்டுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பிட்டு நீ கர்ப்பகிரகத்தை நோக்கி போயிடணும் ராஜா. படிக்கட்டுக்கே நன்றி, படிக்கட்டுக்கே நன்றி. படிக்கட்டுலேயே உருண்டு பிறண்டுட்டு இருந்தா எப்படி? பக்தி இருக்கியா, அடுத்து வா மந்திரத்துக்கு வா, அப்புறம் சேவைக்கு வா, அப்புறம் மூச்சு பயிற்சிக்கு வா, யோகத்துக்கு வா, அப்புறம் ஞானத்துக்கு வா. நான் இல்லை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பக்தியிலேயே தான் இருப்பேன். சரி, பக்தியில் தெளிவான பக்தி இருந்தாலும் ஞானத்துக்கு போயிடுவேன். அதுவும் ஞானத்துக்கு கொண்டு போகணும். பக்தியிலேயே டவுட் இருக்கா இல்லையா? அவ்வளோ நம்புறீங்களா கடவுளை? ஒருத்தர்ன்னு சொல்லுங்க, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் கடவுளை நான் 100% நம்புறேன்னு குதிக்க சொல்லுவேன். அப்போ மேலே இருந்து அதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். உங்கள்கிட்டயே வீடியோ வாங்குவேன். என் விருப்பத்தின்படி தான் மேலே இருந்து குதிக்கிறேன். என் நம்பிக்கை 100% இருந்தால் இறைவன் என் உயிரை காப்பாற்றுவார். என் நம்பிக்கை 100% இல்லை என்றால் என் உயிர் போய்விடும். நீங்களே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் குதிங்க. இப்போ உங்களோட நம்பிக்கை தான் சொல்லும். நான் சொல்கிறேன் 100% நம்புனீங்கன்னா குதிச்சிங்கன்னா உயிர் போகாது, இறைவன் காப்பாற்றிடுவார். இல்லைன்னா உயிர் போயிடும். ஒரு 100 மாடியிலேருந்து குதிக்கலாமா? ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி சீரியஸ்லி. அந்த தைரியம் வரணும்னு சொல்கிறேன். மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மாடியிலேருந்து குதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா? உங்களுக்கு வர பிரச்சனைலாம் ஒரு மேட்ரா? லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க. போடா ஓரமாக போடா, அதெல்லாம் ஒரு வா, அடுத்து வா. இந்த தைரியம் எப்போ வரும்? இந்த கருமம் பூரா பொய்ன்னு புரிஞ்சதுனா தான் இதை உண்மைன்னு நினச்சிங்கன்னா கேம் விளையாட முடியாது. யூ ஷுட் பி எ பிளேயர். இந்த நல்ல வார்த்தைகள்லாம் நீங்கள் தப்பான அர்த்தம் கொடுத்துட்டானுங்க. பிளேயர்ன்ற வார்த்தை நீங்கள் எவ்வளோ கேவலமாக்கிட்டானுங்க பார்த்தீங்கல்ல? எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். பிளேயர்னா என்ன? நல்லா விளையாடுறான்ப்பா. இந்த வாழ்க்கை எனும் விளையாட்டை, இந்த வாழ்க்கை எனும் நாடகத்தை, இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ணுறான். யூனிவர்சலோட லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறான். இவன் தான் பிளேயர். அதை ப்ளே பண்ணுவானா? எமோஷனில் மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள இப்படி சிக்கிக்கிட்டு அவனும் வெளியே வர முடியாமல் மற்றவனையும் வெளியே வர விடாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவனும் நாசமாக போயிடுறான், அவனையும் நாசமாக போக வச்சிடறான். இது எப்படி எடுத்துக்கிறது? கோடியாக சொத்து சேர நிம்மதி இருக்காது. எப்படி? என்ன நிம்மதினா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த உலகத்திலேயே பெரிய பியூட்டி என்னன்னா, பக்குவம் வர வர எப்படி தெரியுமா ஆகும்? எதெல்லாம் தேடி 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 போய் 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 அடைஞ்சிங்களோ அதில் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, இதில் ஒன்றுமே இல்லையான்னு சோகமாகி உட்காந்துருவீங்க பேசாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? இப்போதுலேருந்தே வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதானு. இது மனம்
ஏதோ ஒரு கேமை வச்சு அதை அடையணும்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது போகும். அது அற்பத்தனமாக இதுக்கு 1 கோடி ரூபா அடையிறது ஒன்று தான், அவசரத்துக்கு பாத்ரூமை கண்டுபிடிச்சி பாத்ரூம் போகிறது ஒன்று தான். ரெண்டுத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் என்ன, டார்கெட், அவ்வளோதான். மனம் ஒன்றை ஏக்கப்படுகிறது, அந்த ஏக்கம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும்போது அது ஒரு தற்பெருமை அடைஞ்சிக்குது. நான் அதை அடைஞ்சிட்டேன், இதில் என்ன வெட்டி பந்தா வேண்டி கிடக்கு, அதில் ஏதாவது பயன் இருந்ததுன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். பயன் இல்லாமல் அதை போய் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கா ஜெயிப்பதற்கான்னு கேட்குறேன். நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இன்னொருத்தனையும் அனுபவிக்க விடுவீங்க, அவ்வளோதானே. எனக்கு வேணுங்கிறது எனக்கு தேடி வரும், எந்த நேரத்துலையும் எனக்கு வேணுங்கிறது என்னை தேடி வரும். அப்படின்னா இன்னொருத்தனுக்கு வேணுங்கிறது சரிசமமாக கொடுத்துருவீங்க, அவ்வளோதானே. இதெல்லாம் உடைக்கிற மாதிரியே ஒரு புக்கு எழுதியிருக்கேன், கட்டி அணைத்து முத்தமிடுன்னு. பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு. முடிஞ்சு ஒரு சரியான டைம் நீங்கள் அந்த ஒரு புக்கு நீ எவனாவது வாழ்க்கையில் திருந்தணுமா, இறைவனை நீ அந்த ஒரு புக்கை படிக்க என்லைட்மெண்ட் எழுதி தரேன். இன்றைக்கி சத்தியம் விட்டு சொல்கிறேன், அந்த புக்கை படித்து முடிஞ்சோடனே அவனுக்கு ஞானம் விளங்கிடும் 200%. ஏன் அப்படின்னா, இது ஒரு 20 பேர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். 20 பேரோட மனநிலையும் குறுகி இருக்கும்போது படிக்க கான்ஷியஸ்னஸ் ஓப்பன் ஆகி கான்ஷியஸ்னஸ் கட்டாயி ஒளியை பார்த்துட்டான் உள்ளுக்குள்ளே படிக்க. அது எவ்வளோ என்டெப்த்தாக இருக்கும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து இதைத்தான் சொல்கிறது, ஒன்றை மட்டும்தான் சொல்கிறது. எதை சொல்லுது? உனக்குள் இருக்கக்கூடிய ஜோதியை நீ உணர வேண்டுமென்றால் முதலில் உன் கண்முன்னே இருக்கும் மொத்தமும் பொய் என்று நீ உணர வேண்டும். இல்லை என்றால் உன்னால் உண்மையை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிஞ்சுக்க முடியாது? இது உண்மைன்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே வருது. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.